சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி சென்னையில் அரசியல் கட்சிகளுடன் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஆலோசனை நடத்தினார். பல கட்சிகள் எஸ்ஐஆர் பணிகளை பாராட்டியுள்ளதாக கூறிய அவர், தேர்தல் நியாயமாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறும் என உறுதியளித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையரிடம் அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டில் உள்ளூர் திருவிழாக்களை கணக்கில் கொண்டு தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். நீண்ட இழுபறிக்கு பின் திமுக காங்கிரஸ் இடையே நாளை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. திமுக கூட்டணியில் கூடுதல் சீட்டுகளை காங்கிரஸ் கேட்டு வரும் நிலையில் நாளை தொகுதி இறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடியின் மதுரை பயணத்திற்கு பிறகு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கும் என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பிரதமர் வருகைக்கு பின்னர் அதிமுக பொதுச் செயலாளர் EPS உடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். கூட்டணி குறித்து சனிக்கிழமைக்குள் அறிவிக்கப்படும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தைலாபுரத்தில் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்திய அவர், திராவிட கட்சிகளுடன் கூட்டணி இருக்குமா என்ற கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்தார். தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகனுக்கு திமுக தலைமை அழைப்பு விடுத்துள்ளது. இருதரப்பு இடையேயான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நாளை நடைபெற உள்ளது. தொகுதிகள் பங்கீடு குறித்து சென்னை கிரீன்வேஸ் இல்லத்தில் EPS உடன் IJK நிறுவனர் பாரிவேந்தர் சந்தித்து பேசினார். 7 தொகுதிகள் பட்டியலை EPS இடம் கொடுத்துள்ளதாக சந்திப்புக்கு பின் பச்சமுத்து தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோக்களை முறைப்படுத்த வெளியிடப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் தாவேகா தொடர்ந்த வழக்கு. தமிழக அரசு 3 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு முன்னுரிமை அளிப்பது பாரபட்சமானது என தாவேகா சார்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. பொதுக்கூட்டங்கள் நடப்பதற்கு 30 நாட்களுக்கு முன் அனுமதி கோரி விண்ணப்பிக்க வேண்டும் என்ற விதி தன்னிச்சையானது என்றும் தாவேகா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் வெயில் காரணமாக ஒருவர் இறந்த பிறகுதான் வேலூரில் நடந்த நிகழ்ச்சியில் மேற்கூரை அமைத்ததாக உயர்நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது. நிகழ்ச்சி பாதுகாப்பு தொடர்பாக அரசு மேற்கொள்ள வேண்டிய பொறுப்புகள் கட்சிகள் மீது திணிக்கப்படுவதாக தாவேகா வாதத்தை முன்வைத்துள்ளது. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற தலைப்பில் திருச்சியில் திமுக நிர்வாகிகள் சந்திப்பு மாநாடு நடைபெற உள்ளது. மார்ச் 9 10 லட்சம் பேர் பங்கேற்கும் வகையில் பிரம்மாண்டமாக மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஜெருசலேமில் நடைபெற்ற சந்திப்பில் பிரதமர் மோடி, இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு முன்னிலையில் முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்தியாவின் UPI பண பரிவர்த்தனையை இஸ்ரேலில் பயன்படுத்துவது, கலாச்சாரம், அறிவியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளது. Thank you both. And now the Memorandum of Understanding on Cooperation in the Field of Fisheries and Aquaculture. மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதை அளிக்கப்பட்டது. மலர் வளையம் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்திய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீர வணக்க முழக்கத்துடன் நல்லக்கண்ணுவிற்கு பிரியாவிடை அளித்தார். போராளிக்கு வீர வணக்கம், வாழ்நாள் போராளிக்கு வீர வணக்கம், வணக்கம், வணக்கம்.
மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு செந்தொண்டர்கள் சார்பில் இறுதி மரியாதை அளிக்கப்பட்டது. மடப்புரம் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் ஆஜராகாத டிஎஸ்பியை பிடித்து வர சிபிஐக்கு மதுரை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டிஎஸ்பி சண்முக சுந்தரம் ஆஜராகாததால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புறநகர் மின்சார ரயில் சேவை பாதிப்பு எதிரொலியாக ரயில்வே பாஸ் வைத்திருப்பவர்களுக்கு பேருந்தில் இலவச பயணம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் சின்ன கங்கனாகுப்பம் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட காகங்கள் பறவை காய்ச்சலால் உயிரிழந்துள்ளன. வீடுகளில் வளர்க்கப்படும் கோழிகளும் உயிரிழந்த நிலையில் அப்பகுதியில் கால்நடை மருத்துவர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் அடுத்த சந்திப்பு தஞ்சையில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மார்ச் 2வது வாரத்திற்குள் விஜயின் தஞ்சை மாவட்ட நிர்வாகிகள் சந்திப்பை நடத்த தாவேக திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தாவேக நிர்வாகிகள் ஊடகங்களில் அனுமதியின்றி பேட்டியளிக்க கூடாது என அக்கட்சியின் தலைமை கழகம் கட்டுப்பாடு விதித்துள்ளது. முன் அனுமதியின்றி சமூக வலைதளங்களில் பேட்டியளிக்க கூடாது என உத்தரவிடப்பட்டுள்ளது. கௌரவ விரிவுரையாளர்கள் ஊதியம் 5000 ரூபாய் உயர்த்தப்பட்டு 25,000 30,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பாலிடெக்னிக் தற்காலிக விரிவுரையாளர்களுக்கும் 5,000 ரூபாய் ஊதியம் உயர்த்தி உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிவித்துள்ளார். தங்கம் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 கிராம் ஆபரண தங்கம் 14,920 ரூபாய்க்கும், 1 சவரன் ஆபரண தங்கம் 1,19,360 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அதே சமயம் வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிலோ வெள்ளி 2,95,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 8ஆம் வகுப்பு புத்தகத்தில் நீதித்துறையில் ஊழல் என்ற தலைப்பால் சர்ச்சை எழுந்த நிலையில் பாட புத்தகத்தை NCERT திரும்ப பெற்றுள்ளது. உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் NCERT இயக்குனர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியதுடன் சர்ச்சைக்குரிய பாடத்திட்டம் முற்றிலும் மாற்றி அமைக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். NCERT 8ஆம் வகுப்பு புத்தகத்தில் இடம்பெற்ற நீதித்துறையில் ஊழல் தலைப்பு சர்ச்சை. பாட புத்தகத்தை வடிவமைத்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உறுதியளித்துள்ளார். நாளை ரிலீஸ் ஆக இருந்த தி கேரளா ஸ்டோரி 2 திரைப்படத்திற்கு கேரள உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. படத்தை சென்சார் போர்டு மீண்டும் தணிக்கை செய்யவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் இந்தியா ஜிம்பாப்வே அணிகள் இன்று பல பரீட்சை நடத்துகின்றன. சென்னை சேப்பாக்கத்தில் இரவு 7 மணிக்கு போட்டி தொடங்கும் நிலையில் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.